திருவிளையாடலில் ஒரு கதை வரும் பார்த்தீங்கன்னா, திருவிளையாடல் ஸ்டோரி பார்த்துருக்கீங்களா? படம். அதில் வந்து ஒரு கதை வரும். என்னென்னா, ஒரு அரசி வந்து கூந்தலை நல்லா விரிச்சு போட்டு, அதில் தேவிகா நடிச்சிருப்பாங்க. விரிச்சு போட்டுட்டு அப்படியே சொல்லுவாங்க, பாட்டு பாடுவாங்களே, பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல் ஆடை போற்றி வைத்த மேனியிலும் தவழ்ந்திடும் தென்றல், பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல். அந்த பாட்டுல முடிஞ்ச உடனே மன்னன் வருவார். மன்னன் வந்து அப்படியே அழகா ஹேரை அப்படியே முகர்ந்து பார்த்துட்டு, உனக்கு இயற்கையாவே வாசம் இருக்கா, இல்லை நீ இந்த மாதிரி தூபம் எல்லாம் போட்டு நீ அலசி அந்த மாதிரி எதனா பூவை சூடுறதுனால வாசம் இருக்கா, இது ஒரு டவுட் வந்துடும் அந்த மன்னனுக்கு. உடனே அரசாட்சி பண்றாரு இல்லையா, அவையில அறிவிப்பாரு, இதை யாரு பெண்களுக்கு இயற்கையிலேயே மனம் இருக்கா செயற்கையா மனம் இருக்கான்னு ஒரு போட்டி. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய பேர் வேற அதை போட்டி போடுவாங்க. கடைசியில் நாகேஷ், தர்மி, அவருக்கும் ஈஸ்வரன் வந்துருவாரு, சிவன். அவரு அப்படியே ஒரு மாதிரி 2 பேருக்கும் வாதம் நடக்கும். அப்புறமா கடைசியில் பார்த்தீங்கன்னா தர்மி சார்பில் ஈஸ்வரன், நக்கீரன், அவையில் ஒரே பெரிய போர் மாதிரி நடக்குது, சொற்போர் நடக்குது. அப்படியே இவரா அவரா அவரா இவரா ஆடிட்டு கடைசியில நக்கீரா நீ குற்றம் குற்றமேன்னு சொல்லிட்டு அவருக்கு சொல்ற உடனே அவரு, நீ என்னதான் இருந்தாலும் குற்றம் குற்றமே தான் அப்படின்னு சொன்ன உடனே இவர் கோவம் வந்து அந்த நெற்றி கண்ணில் இருந்து இது பண்ணி நக்கீரனை சாகடிச்சு அவர் பொற்றாமரை குளத்துல விழுந்து அதுக்கப்புறம் சுவாமி அவரை கொண்டு வர மாதிரி கதை. இதன் மூலயமா என்ன சொல்ல வரேன்னா, பெண்களுக்கு செயற்கையாக தான் மனம் இருக்க முடியும். ஏன்னா ஒரு வாரம் தலையை அலசலன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், ஒரு மாதிரி ஆகிடும்ல, பிசு பிசுன்னு ஆகிடும். இந்த மாதிரி நம்ம ஹேரை கவனிச்சுக்கணும். டெய்லி இருக்குது ஏபிசி ஜூஸ் இருக்குது. ஏபிசி ஜூஸ் இப்போ நல்ல எஃபெக்டிவ்ப்பா. நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு பீட்ரூட் போடுவேன், ஒரு கேரட் போடுவேன், அதோடைய வந்து ஆப்பிளும் போடுவேன், சம்டைம்ஸ் வந்து ஆம்லா போடுவேன். போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுப்பேன், ஒரு துண்டு இஞ்சி போடுவேன், அதுலேயே ஒரு 2 மிளகு போடுவேன், 2 சீரகம் போடுவேன். ஏன்னா கொஞ்சம் தொண்டை அது கரகரன்னு இருக்குது அந்த ஜூஸ் குடிக்கிறப்ப. அதனால இதுவும் மிளகு சீரகமும் போட்டு நல்லா அடிச்சுட்டு, லேடிஸை என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் படுக்கிற இடத்துக்கு பக்கத்தில் விளக்கெண்ணெய், அப்புறம் தேங்காய் எண்ணெய், அப்புறமா ஆலிவ் ஆயில் இருந்தால் ஆலிவ் ஆயில், அப்புறம் ஏதாவது ஆலோவேரா ஜெல், இந்த மாதிரி 4 ஐட்டம் 5 ஐட்டம் எடுத்து வச்சுக்கோங்க பக்கத்தில். சப்போஸ் நீங்கள் தடவிக்கிட்டு படுக்கலைனாலும் படுத்த பிறகு பக்கத்துலேருந்து எடுத்து இந்த கண்ணுக்கு சுற்றி நம்ம விளக்கெண்ணெய் தேய்க்கலாம். இந்த ஸ்ட்ரோக் கொடுக்கணும். இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த விரலை எடுத்துக்கிட்டிங்கன்னா, 2 விரல் எடுத்துக்கிறீங்களா, இப்படி இந்த ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்கணும். அதே போல் ஐப்ரோ விளக்கெண்ணெய் ஆப்போசிட் டைரக்ஷன் கொடுக்கணும். இந்த ஹேர்லாம் இருக்குல்ல, கண்ணு கீழே இருக்கிற அந்த ரெப்பையெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதுக்கும் அப்படியே விளக்கெண்ணெய் இப்படி மசாஜ் பண்ணிட்டு படுக்கிறப்போ நீங்கள் நல்லா தூக்கம் வரும் தெரியுமா. அந்த விளக்கெண்ணெயை தொப்புள்ள கூட வைக்கணும். தொப்புள்ள வந்து லேடிஸ் ஜென்ட்ஸ் வச்சிங்கன்னா நல்லது, ரொம்ப நல்லது. எந்த ஒரு ஹீட் சென்சேஷன் வந்து அடி வயிற்றுலையும் கொஞ்சம் தடவிட்டு தொப்புள்ளையும் அந்த விளக்கெண்ணெயை நீங்கள் டெய்லி தடவுறப்போ பாருங்கள், நீங்கள் டிஃப்ரென்ஸ் தெரியும் கண்டிப்பாக. இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கம்மியாகும். அப்படி யூரினரி இன்ஃபெக்ஷன் வர்றப்போ நிறைய டாக்டர்ஸ் கிட்ட அப்படி போகிறீங்க, நீங்கள் நிறைய தண்ணி குடிங்க. நிறைய தண்ணி குடிச்சிட்டு வாழைத்தண்டு சேர்த்துக்கோங்க, வாழைத்தண்டு ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இதை மாதிரியெல்லாம் செஞ்சிங்கன்னா நம்ம உணவாகவே வந்து நம்ம உணவு மூலியமாகவே, உணவே மருந்து இல்லைங்களா, அந்த மாதிரி உணவு மூலயமாவே நம்மளோடத ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் இல்லையா. எதுக்கு ஆனாவுனா தொட்டதுக்கெல்லாம் டாக்டர்கிட்ட போனால் எப்படி, அந்த மருந்தோட எஃபெக்ட் இப்போ உங்களுக்கு தெரியாது, அப்புறமா தான் உங்களுக்கு பின்னாடி தான் தெரியும் இல்லைங்களா. அந்த மாதிரி நாட்டு மருந்து கடைகளில் குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கான இதுக்கும்
மருந்துகள் இருக்குது. அதுதான் இந்த உணவுப் பொருட்களே போதும் உங்களுக்கு. ஏன்னா வாழைத்தண்டு பவுடராக கிடைக்கும் அங்கே, வாழைத்தண்டு பவுடர் கிடைக்கும். அதை வாங்கி கலந்து நீங்கள் வெந்நீரில் கலந்து குடிக்கலாம். இல்லையா அருகம்புல் அது இது பண்ணலாம். வில்வம் இதெல்லாம் வந்து இன்னர் பார்ட்ஸ் நல்லா நம்மளுக்கு பார்த்துக்கும். இது கேரளாலாம் பார்த்தீங்களா, வந்து இந்த ரெட் வாட்டர் அப்படி சொல்லுவாங்க. அந்த ரெட் வாட்டர் அவ்வளோ நல்லது தெரியுமா, ஸ்கின்னுக்கு நல்லது, உடல் உறுப்புகளுக்கு நல்லது. அதில் பார்த்தீங்கன்னா தனியாக ஃப்ளேவரோ தனியாக டேஸ்ட்டோ எதுவுமே கிடையாதுப்பா. ஆனால் நம்ம தண்ணி கொதிக்க வைக்கிறப்போ அதை கொஞ்சம் எடுத்து போட்டு கொதிக்க வச்சு ஆற வச்சு நம்ம குடித்தோம்னா, சூடாக குடிக்கிறதா வடிகட்டி குடிக்கலாம். இல்லையாட்டி அப்படியே வடிகட்டி வச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு மணி நேரம் வச்சுட்டு வடிகட்டி கூட வச்சிடலாம். இல்லாட்டி அது அடியில் போயிடும், நோ இஷ்யூ. அது அப்புறம் நீங்கள் எடுத்து எடுத்து குடிக்கிறப்போ நல்லது, ஸ்கின்னுக்கு நல்லது, உடல் உறுப்புகளுக்கு நல்லது. இப்போ வந்து ரீசண்டாக யாரோ ஒருத்தர் சொல்லி கேள்விப்பட்டேன், லிவரில் வந்து கொழுப்பு இருக்குது மேலே, அப்படி படிஞ்சிருக்கு, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ எனக்கு அந்த பொடி உங்களுக்கு காமிச்சாதான், இப்போ பேர் சொன்னால் உங்களுக்கு சரியாக இதுவாகாது. அதை காமிச்சு அதை எப்படி செய்யணும்னு சொன்னால் தான் நீங்கள் செய்வீங்க. நார்மலாகவே நம்ம இந்த கொரோனா டைமில் வந்து சில வீட்டில் இருக்க ஐட்டமே போட்டு ஒரு கஷாயம் மாதிரி குடிப்போம். கபசுர குடிநீர் குடிக்கலாம் இப்போ கிளைமேட்டுக்கு. இல்லையா கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு, ஓமம், கொஞ்சம் மஞ்சத்தூள், லெமன் வந்து ஆஃப் லெமன் அப்படியே அரிஞ்சு போடணும், 4-5 அரிஞ்சு போடணும். அந்த ஜூஸை எடுத்துகிட்டு தோல் போடக்கூடாது, அந்த ஜூஸும் தோலுமா இருக்கணும். அரிஞ்சு போட்டுட்டு வடிகட்டி நல்லா கொதிக்கணும் அந்த தண்ணி. இப்போது நீங்கள் வந்து ஒரு 4 பேர் இருக்கீங்கன்னா 2 டம்ளர் வச்சிங்கன்னா அந்த தண்ணி வந்து ஒரு 1.5 டம்ளர் 1 டம்ளர் ஆனால் கூட ஓகே தான். அது நல்லா கொதிக்கட்டும். இல்லை அப்படியும் குடிக்கலாம். இல்லையாட்டி உங்களுக்கு அந்த தண்ணி ஒரு நல்ல கொதிப்பதம் வந்தோடனே நம்மளுக்கு தெரியும்ல, அந்த ஒரு கொஞ்சம் குறுகுன உடனே கூட எடுத்து வடிகட்டி அதை குடிக்கலாம். தேன் கலந்து குடிக்கலாம், தேன் கலக்காமையும் குடிக்கலாம். அந்த மாதிரி குடிச்சிங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் சரியாகும். ட்ரை பண்ணுங்கள். அம்மாவும் மகனும் இந்த உறவுக்கு எப்படி சொல்கிறது, அது அப்படி போகும், அது அப்படியே போகும். எனக்கு வந்து தெரிஞ்ச ஒரு மாமி இருக்காங்க. அவங்க வந்து அவர் தான் ஒரே பிள்ளை, அதாவது அந்த மாமியோட ஹஸ்பண்ட் ஒரே பிள்ளை. அவர் வந்து சிஸ்டர்ஸ் வந்து ஒரு 4 பேரோ 5 பேரோ இருக்காங்க. இவர் தான் அம்மாவை வச்சுட்டு இருந்தார். அந்த பாட்டி இருக்காங்கல்ல, செம்ம பாட்டி. அவங்களுக்கு வந்து எப்படியும் ஒரு 90க்கு மேலே கிராஸ் ஆகிருக்கும். நடக்கவே முடியாது. அந்த வாக்கரை வச்சு நடந்து வந்து அந்த கிச்சன் மேலே ஏறி உட்காந்துருவாங்க. நான்லாம் போகிறப்ப அந்த மாமிக்கு ஃபேஷியல் பண்ண போகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த கிச்சன் மேலே சேர் போட்டு உட்காந்துட்டு அவங்க பையனுக்காக சிலதை சமைச்சு கொடுப்பாங்க தெரியுமா, எத்தனை வயசானாலும். ஆனால் கடைசியில் அவங்க இறக்குறப்ப அவங்க தெரிஞ்சு போச்சு தெரியுமா, அந்த பையன் அவர் வந்து வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நீ இன்னைக்கு எங்கேயும் போகக்கூடாதுப்பா, நீ என்கிட்ட தான் இருக்கணும்னு சொல்லி அவரை வீட்லேயே வச்சுக்கிட்டு கடைசியில் பார்த்தா அவங்க அன்னைக்கு இறந்து போயிட்டாங்க. அவர் மடியில் படுத்து, கடைசி நேரத்துக்கு மடியில் படுத்து துளசி தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்லி துளசி தண்ணியை விட்டு அந்த கடைசி நேரத்துக்கு அந்த பாட்டி, நீ என்னோடையே இரு, நீ எங்கேயும் போகக்கூடாது. அன்னைக்கின்னு பார்த்து அந்த சாருக்கு வந்து எங்கேயோ முக்கியமாக போக வேண்டியது, வெளியூர் போக வேண்டியது, போனாருன்னா 3 நாளோ 4 நாளோ கழித்து தான் வருவாராம். ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் போக விடாமல் அந்த பாட்டி உட்கார வச்சுக்கிட்டு அவங்க பையனை மடியில் படுக்க வச்சு இப்படிலாம். அப்புறம் கடைசியாக அவருக்கே தெரிஞ்சு போச்சு, அம்மாவுக்கு வந்து ஏதோ சரியில்லை அப்படின்னு சொல்லி துளசி தீர்த்தம் விட்டு அப்போது அவர் சொல்லியிருக்காரு, அம்மா நான் வந்து பார்த்துக்கிறேன், எல்லாம் பார்த்துப்பேம்மா, நான் உன்னை என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் நல்லா தானேம்மா பார்த்துக்கிட்டேன், நீ நிம்மதியாக போமா அப்படின்னு. பையன் அந்த வார்த்தை கொடுத்த பிறகு அவங்க இறந்துட்டாங்க. இந்த கதையை வந்து எனக்கு அந்த மாமி சொல்கிறப்போ கலங்கிடுச்சு. இப்போ சொல்கிறப்ப கூட பாருங்க கலங்கிடுச்சு. அந்த மாதிரி அந்த அம்மா மகன் உறவு வந்து பார்த்திங்கன்னா சொல்லவே முடியாது.
சிலவங்களுக்கு தெரியும், அது அப்படியே அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நம்மளோட இந்த இயற்கையும் இந்த பிரபஞ்சமும் நம்மளுக்கு கண்டிப்பாக காமிச்சு கொடுக்கும். நம்மளோடது கெட்டது நடக்க போதா நல்லது நடக்க போதா அப்படின்னு இந்த இயற்கையும் பிரபஞ்சமும் நம்மளுக்கு கண்டிப்பாக காமிச்சு கொடுக்கும். காமெடியாக 2 பேர் பேசிக்கிற மாதிரி. எப்படின்னா, ஒருத்தர்கிட்ட கேட்குறான், இந்த மாதிரி தோசைக்கு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு. அவங்களுக்கு சொல்ல தெரியல, அவருக்கு சொல்ல தெரியல. எப்படியோ சொல்லி பார்க்குறாரு. தோசை தெரியல, நீயே சொல்லு அப்படின்ட்டு. அப்போ அவன் சொல்கிறான், தோசை ஊற்றுறப்போ எப்படி வரும் சவுண்டு? சைங்கின்னு வரும். அப்போ திருப்பி போட்டால் அதுவும் சைங்கின்னு வரும். அதான் அது ஹிந்தியில் சொல்லி பாருங்க. ஏக் தோசை வருது, அதனால தோசை. ஓ, அப்படிதான் வச்சிட்டாங்களோ இவரும் அப்படிதான் வச்சிட்டாங்களோன்னு சொல்கிறாரு. உடனே சரி, இவர் மடக்கிறத நினப்பு. சரி, இட்லிக்கு எப்படி பேர் வந்துச்சு சொல்லு பாப்பா அப்படின்றாரு. உடனே அவன் சொல்கிறான், அவன் தான் சரியான இடக்க முடக்கு பிடிச்சவனாச்சே. உடனே அது சுடுறதுக்கு தோசை ஊற்றுறதுக்கு கஷ்டப்பட்டாங்களா மக்கள். அதனால் அதை ஒரு தட்டில் ஊற்றி அதை ஒரு பாத்திரத்தில் இடுக்கிய வச்சாங்களா, அதை இடுக்லின்னு வைக்க முடியாது, அதனால இட்லின்னு வச்சிட்டாங்க. மருவி வந்துருச்சான் இட்லின்னு. உடனே இவருக்கு ஷாக், என்ன இவன் எப்படி போனாலும் எடக்கு முடக்காவே சொல்கிறானே அப்படி சொல்லிட்டு, சரி ஊத்தப்ப எப்படி வந்தது, அது சொல்லுன்றது. உடனே இவன் சொல்கிறான், அதுவா ஒரு அக்கா டெய்லி தோசை சுட்டு போட்டுக்கிட்டே இருந்தது. அவனுக்கு கோவம் வந்துடுச்சு அந்த வீட்டில் இருந்தவனுக்கு. அந்த தோசைக்கல்லை தூக்கி போட்டு ஒரு குண்டா மாதிரி சட்டி மாதிரி எடுத்து கொடுத்துட்டானான். கொடுத்துட்டு இதில் ஊற்று பார்ப்போம்னு சொன்னாங்களாம். அந்த இதில் ஊற்று பார்ப்போன்றது தான் மருவி ஊத்தப்பம் ஆயிடுச்சான். உடனே இவருக்கு ஷாக்கு, என்னடா இவன் எது சொன்னாலும் இப்படி அடிக்கிறானேன்ட்டு. சரி பூரி எண்ணெயில் போட்டோன்னே புஷ்ஷுன்னு வந்தால் பூரிப்பாக வருதுல்ல, அதான் பூரி. சப்புன்னு இருந்தால் சப்பாத்தி, ஏன்னா அதையும் கெட்டுற போறான்ட்டு அவனே சொல்லிட்டான். பூரிப்பாக வந்துச்சுன்னா பூரியாம், சப்புன்னு இருந்தால் சப்பாத்தியாம். உடனே இவன் எது கேட்டாலும் கரெக்டாக எதனா ஒன்று சொல்கிறான். நம்மளால தான் ஒன்றும் கேட்க முடியாது. சரிப்பா, நீ தின்னு கெட்ட குடும்பம்னு தெரிஞ்சு போச்சு, நான் தான் தெரியாமல் வாயை விட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருப்பா, நீ தான் ஜெயிச்ச சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த கால குட்டீஸ்க்கு தெனாலிராமன் கதை தெரியுமோ? படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் ஒரு கதை சொல்கிறேன். கிருஷ்ணதேவராயர் கிட்டக்க ஒரு மன்னர், அவர்கிட்டக்க தெனாலிராமன்ற ஒரு அமைச்சர் மந்திரி இருந்தாரா. அப்போது அவர் கொஞ்ச நாள் வெளியூர் போயிருக்காரு. வெளியூர் போயிட்டு அந்த ஊருக்கு, அவரோட ஊருக்கு வராரு. அப்போ தான் வராரு. அப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கூடி பேசிக்கிறாங்க, ஒரு மாதிரி பேசிக்கிறாங்க. சரி, வீட்டுக்கு வந்தால் வீட்டுகள் இருப்பாங்கள்ல வீட்டில், அவங்களும் அப்படி பேசிக்கிறாங்க. அப்போ இவரே கேட்குறார், என்ன பிரச்சனை, ஏன் இந்த மாதிரி அங்கங்கே ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கீங்க, சொல்லுங்கள், எனக்கு தெரியலல்ல அப்படின்னு கேட்டப்போ அந்த வேலையாளில் ஒருத்தன் சொல்கிறான், இந்த மாதிரி ஊருக்கு ஒரு வியாபாரி வந்திருக்கான். அவன் எல்லார்கிட்டையும் சவால் விடுறான். நான் சொல்கிற என்கிட்ட இருக்க பொருளில் கரெக்டான எடை யாருன்னா சொன்னாங்கன்னா அந்த எடைக்கு எடை உங்களுக்கு நான் பொண்ணு தரேன், இல்லாட்டி நீங்கள் எனக்கு அடிமை ஆகிடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அப்போது இந்த மாதிரி சிலர் அடிமை ஆகியிருக்காங்க. ஆனால் யாரும் அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி சவாலை ஏற்றுக்கவும் சிலர் விரும்பலை. ஆனால் மன்னர்கிட்ட அவன் சவால் விட்டுட்டான். நான் சொல்கிற ஒரு பொருளோட எடையை கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு இடைக்கடி பொண்ணு தந்துடுறேன், இல்லையா நீங்கள் எனக்கு அடிமை. மன்னர்கிட்டே சவால் விடுறான் அவன். அந்த நேரம் பார்த்து அரசவைக்கு தெனாலிராமன் போகிறான். போயிட்டு மன்னர்கிட்ட சொல்கிறான், சொல்லுங்க என்ன அப்படின்னா, நீ தான் இந்த சவாலை ஏற்றுக்கணும், அவனோட சவாலை ஏற்று நீ தான் அவனுக்கு நல்ல பாடம் புகட்டணும் அப்படின்னு. உடனே தெனாலிராமன் சொல்கிறான், சரி எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடு, நான் இதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். சரின்னு வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட ஒய்ஃப் கிட்டக்க பேசிகிட்டே இருக்கிறப்போ திடீர்னு இவனுக்கு ஒரு யோசனை வருது. நதி
படகு மரக்கட்டை. ஓகே வாடா பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு மறுநாள் போகிறான். போயிட்டு நதிக்கரைக்கு வர சொல்லிடுறான். எல்லாரையும் நதிக்கரைக்கு வர சொல்லிட்டு பெரிய பெரிய மரக்கட்டைங்களெல்லாம் இது பண்ணிடுறான். அப்போது ஒரு பெரிய படகு மரக்கலம் அதை ஆற்றுல நதிக்கரையில் விடுறாங்க. விட்டோடனே அந்த படகுல யானையை ஏற சொல்கிறான். யானையை ஏற சொன்ன உடனே அந்த யானை ஏறுது. அந்த யானை ஏறின உடனே அந்த படகு மூழ்குது தண்ணியில் மூழ்கின உடனே அந்த இதை குறித்து வச்சுக்கிறான். ஒரு மார்க் பண்ணிக்கிறான். மார்க் பண்ணிவிட்டு யானை இறங்க சொல்லிவிட்டு அந்த அளவுக்கு பெரிய பெரிய மரக்கட்டைங்களை ஏற்றுறான் படகுல. அதே அளவுக்கு இறங்கின உடனே அதை குறிச்சிக்கிறான். குறிச்சிக்கிட்டு மரக்கட்டைங்களை ஏற்றின பிறகு வர மார்க்கை குறித்து வச்சுக்கிட்டு அந்த மரக்கட்டைங்களை தனியாக போட்டு வெயிட்டை போட்டு இவ்வளோதான்